அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் டைமில் அதுக்கப்புறம் ஒர்க் எப்பயாச்சும் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக குக்கிங் வேலையை முடியணும் அப்படின்றதுக்காக யாரெல்லாம் கட் பண்ணிகிட்டே குக் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு குக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். குவான்டிட்டி கம்மியாக சமைக்கும்போது சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே கட் பண்ணிகிட்டே தான் சமைப்பேன். கட் பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி டைம் ஆகிடும்ன்றதுக்காக அந்த மாதிரி சமைக்க மாட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் குவான்டிட்டி கம்மியாக சமைக்கும் போது சமைப்பேன். அண்ட் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னும்போது நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் சமைப்பேன். சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணிப்பேன். ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி குக் பண்ணுவீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே குக் பண்ணால். கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே தாளிச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.